வணக்கம். இந்த காணொளி பதிவு ஒரு அவசரமான பதிவு. இந்த காணொளி பதிவை பார்க்குறீங்க ஒவ்வொரு நாட்டில் இருக்கும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளருடைய கையில் சேரக்கூடிய மாதிரி நீங்கள் அனுப்பி வைக்கவும். நேற்றைய தினம் சனிக்கிழமை சுவிஸ் நாட்டில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் சுவிஸ் நாட்டின் முன்னாள் துணை பொறுப்பாளர் திரு ரகுபதி அவர்களை மக்கள் போராளிகள் எல்லோரும் சேர்ந்து விளையாட்டு மைதானத்திலிருந்து வெளியில் பிடித்து விட்டிருக்கணும். இது ஒரு மனதுக்கு ஒரு வேதனையான சம்பவம் உண்டு. ஆனால் நேற்றைய சூழ்நிலையில் அதை விட வேறு வழி எதுவும் தெரியாது. காரணம், இன்றைக்கு எல்லா நாட்டிலையும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு செயல்பட்டு வருகின்றன. அது ஒரு அனைத்துலக தொடர்பத்தின் கட்டமைப்பு கீழே செயல்படுது. இருந்தாலும் திரு ரகுபதி அவர்கள் தேசிய தலைவரையும் பொட்டம்மானை நேரடியாக தான் பார்த்துட்டு வந்ததாகவும் தான் இனி சுவிஸ் கிளையின் பொறுப்பாளர் அனைத்துலகம் என்று சொல்லியும் செய்தியை விட்டிருந்த அடிப்படையில் இந்த முடிவு மக்களும் மற்றும் போராளிகளும் சேர்ந்து இந்த முடிவை நேற்று எடுத்திருக்கிறார்கள். சரி, இது இவ்வாறு இருக்க இன்றைக்கும் அங்கே விளையாட்டுப் போட்டி நடந்து கொண்டிருக்குது. நாளைய தினம் திரும்பவும் ரகுபதி அவர்கள் அந்த பொறுப்பை எடுத்து நடப்பதாக அந்த இடத்துல சொல்லி போட்டு போனதாக செய்திகள் வருகின்றன. இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு கோரிக்கையாக நான் இதில் வைக்கின்றேன். தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் செயல்படுற நீங்கள் ஒரு நாட்டில் ஒரு இடையூறு வந்தால் அந்த இடத்துல நீங்கள் முழு பேர் நிற்கணும். அதே மாதிரி 2012 நவம்பர் 8 பருதியண்ண படுகொலை செய்யப்பட்ட மூட்டை நீங்கள் முழு பேரும் இந்த இடத்துல வந்தீங்கன்னா இனத்திலும் உட்பட வந்த நீங்கள் அவருடைய இறுதி நிகழ்வுகளை நடத்தி சென்றீர்கள். இதுபோல இன்றைய சூழ்நிலை உயிர் போகிறத விட மோசமான நிலைமை நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். திரு ரகு அவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கு, உயிர் ஆபத்து இருக்குதுண்டு. அதாவது போலித்துவார்கா கூட்டத்தாலே ஆபத்து இருக்கின்றதை சொல்லியிருந்தேன். நீங்கள் யாருமே கண்டுகொள்ளல. எல்லோரும் பாருங்கள் பிரான்ஸில் கூடியிருந்து கதைச்சு ஒரு முடிவு எடுக்கலாம், நீங்கள் யாருமே கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அதன் விளைவு இன்றைக்கு ஒரு கிளப் பொறுப்பாளராக பிடிச்சி வெளியில் விடுற நிலைமையில் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்குது. அவர் தவறு செய்தாரோ இல்லையோ, இதை ஒவ்வொரு கிளைகளை நீங்கள் சரியான முடிவு எடுத்திருந்தால் நேற்றைய தினம் நீங்கள் அனைத்து கிளப் பொறுப்பாளரும் அந்த மைதானத்தில் இந்த சர்வதேச கிண்ணம், அது தமிழில் சர்வதேச கிண்ணம், உலக கிண்ணம், அப்போ அனைவரும் நீங்கள் அந்த இடத்துல நின்றீங்கன்னா அந்த இடத்துல ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அல்லது திரு ரகுபதி அவர்களுக்கு நீங்கள் வச்சிருக்கணும், நீ இந்த முடிவு எடுத்தது தவறு, ஆனபடியாக நாங்கள் எங்கட அணிகளை நாங்கள் அங்கே அனுப்பி வைக்க மாட்டோம், நாங்கள் வேறொரு நாட்டில் செய்ய போகிறோம்னு செய்திருக்கணும். நீங்கள் அதுவும் செய்யவில்லை. இப்போ கூட கெட்டு போகவில்லை. உடனடியாக நீங்கள் அனைத்து பொறுப்பாளர்களும் அந்த இடத்துல போகணும். அதாவது எனக்கு அறிஞ்ச நான் என்ன மாதிரினா சுவிஸில் சொல்லியிருக்கேன், நாங்கள் அனைத்துலகத்தில் 3 வருஷமாக இல்லை, நாங்கள் அவையில் கதை கேட்க மாட்டோம், அது சொல்கிற தவறு. அனைத்துலகத்துக்குள்ளே எனக்கு நிறைய கருத்து முரண்பாடுகள் எதிர்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த கட்டமைப்புன்றது ஒன்று இருக்குது. தமிழர் ஒருங்கிணைப்புகளுக்கும் எனக்கும் கருத்து முரண்பாடுகள் இருக்குது. நானும் எந்த நாளும் சண்டை பிடிப்பேன், கொள்ளுவேன். ஆனால் அந்த தலைவற்ற கட்டமைப்பு, அது அந்த கட்டமைப்பை உடைய விடாமல் வச்சிருக்க வேண்டியது எங்கட வேலை. நாங்கள் அந்தந்த பொறுப்பாளரோடு நாங்கள் குழுவப்பட்டு கொண்டிருப்போம், பிரச்சனையில் கேட்டுக்கொண்டிருப்போம். அது இப்படியே இருக்க நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், உடனடியாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து சுவிஸ் நாட்டுக்குள்ளே போய் இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவு பார்க்க வேணும். என்னன்னா ரகுபதி என்ன சொல்லுறார், நான் தலைவரை சந்திச்சேனா, பொட்டமான செஞ்சனா, 2 பேரும் அங்கே இருந்தவ கட்டி அணைச்சினான்னு சொல்கிறார். அது அவருடைய பதில். அப்போ காசி என்ன சொல்கிறார், என்ன 2 மாதமோ 3 மாதத்தில் தலைவர் வருவாருண்டு. அவர் மக்கள் மத்தியில் விரட்டுக்கும். அதுவரையும் இந்த குழப்பங்களை கலைஞ்சு ரகுபதி அண்ணன் தண்டபாடில் வீட்டில் போய் ஓய்வெடுக்கட்டும். அவர் வீட்டில் ஓய்வெடுத்துக்கொண்டு அவர் வீட்டோடு இருக்கட்டுக்கும். அடுத்த கட்டம் இந்த கிளிகளை கொண்டிருக்கணும். அடுத்த செப்டம்பர் மாதம் போராட்டம் இருக்குது ஜெனீவாவில், இதே கொண்டிருக்கணும். அப்போ அனைத்து கிளப் பொறுப்பாளர்களும் நீங்கள் உடனடியாக நேற்றைக்கு நடந்த பிரச்சனை இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் நின்றுக்கணும். எல்லார்ட்டையும் வசதி இருக்குது, வாகனத்தில் வரலாம், விமானம் மூலம் வரலாம். ஏன்னா சுவிஸுக்கு ஐரோப்பாவுக்கு இருக்கிறவைக்கு விசா தேவையில்லை, காரில் போகலாம், எல்லாரும் போய் இன்றைக்கு அந்த இடத்துல நின்று இரவோடு இரவாக இந்த விஷயத்தை முடிச்சுட்டு நீங்கள் வெளிக்கிட்டு இருக்கணும். இது சுவிஸ் நாட்டுக்கு உள்ள பிரச்சனை என்று நீங்கள் யாரும் தப்பிக்கொள்ளவோ ஒழிச்சு கொள்ளவோ முடியாது. ஏன்னா ஒட்டு மொத்தமாக இவ்வளோ மக்களை நாங்கள் சாக கொடுத்து விடுதலைக்காக இத்தனை ஆயிரக்கணக்கான மாவீரர்களை நாங்கள் விதைச்சு போட்டு நாங்கள் இந்த விடுதலை இன்று கிடைக்கும் நாளை கிடைக்கும்னு நம்பிக்கையோட 15 ஆண்டு காலம் இந்த மக்களை வச்சு கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மாவீர நாளுக்கும் கொண்ட படத்தை அடுக்கிறோம், விடுதலை கிடைக்கும், உங்களோட நம்பிக்கை வீண் போகாதுண்டு. ஆனால் நீங்கள் எல்லாரும் இல்லையா கீழே தான் முடிவெடுக்கும். அதே நேரம் சுவிஸ் கிளைக்கு இருக்கிறவையும் சொல்லி கொண்டிருக்கணுமா, ஒரு மாநிலத்துக்கு இருக்கிறவையும் அது நாங்கள் நினைத்துறதில்லை. அப்படி செய்ய முடியாது.
அப்போ இதை இறுக்கமாக நீங்கள் எல்லாரும் போங்க. ஒவ்வொரு நாட்டின் கிளப் பொறுப்பாளர், துணை பொறுப்பாளர், செயற்பாட்டாளர் எல்லாரும் போங்க. ஒரு தடவை 2012 பருதி எண்ணெய் வீரச்சாவடிகள் முதல் சுவிஸில் இருக்க நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. நான் உட்பட பருதி எண்ணெய் என்ற பருதியனுடைய செயல்பாட்டாளர் எல்லாரும் நாங்கள் வந்து சூரிச்சில் ஒரு கூட்டம் வச்சினோம். ஒரு நாள் காலையிலிருந்து மாலை வரையும் அங்கே கூட்டம் நடந்து பருத்தி எண்ணெய் வடிவாக விளங்கப்படுத்தினவர். அது மாதிரி நீங்களும் பேணுக்கு போங்க. போய் என்ன செய்யலாம் என்னென்னா, ஒருத்தர் வந்து தலைவர் இருக்குன்னு சொன்னால் நாங்கள் அந்த உடன்பாட்டுக்கு நாங்கள் வரே இல்லை. எங்களுக்கு தலைவர் நேராக வந்து முடியத்தான் நாங்கள் சொல்லுவோம். இல்லை தலைவருக்கு என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் அவ்வளோ முட்டாளாக நாங்கள் இங்கே இருக்கல. முட்டாள்தனமாக ரவுதி என்ன பதில் சொல்கிறார் என்றால், சரி அவர் வரப்புறன்னு சொல்கிறார். வரும் வரையும் அவர் வீட்டோடே இருக்கட்டும் இருந்து கொண்டு தன்னுடைய வேலையை பார்க்கட்டும். தலைவர் வந்தோடைய அவர் விரட்டுக்கும். அது வேறு பிரச்சனை. அப்போ நீங்கள் முதல் கட்டமாக செய்ய வேண்டியது, இந்த கிளப் பொறுப்பாளர் முழு பேரும் நீங்கள் போகணும். அதுக்கு அனைத்துலகத்தை வந்து கதைச்சு அவையும் மௌனமாக இருந்தோன்னு வெறும் அறிக்கையை மட்டும் காகிதத்தை மட்டும் விட்டுட்டு அவை இருக்க முடியாது. இது மக்களின் ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட, ஒரு விடுதலை சம்பந்தப்பட்ட, ஒரு இனத்தின் விடுதலை. இப்படியே இருந்தீங்கன்னா அங்கே ஒட்டுமொத்தமாக கிளை அழிஞ்சு இந்த போலி துவாரா கூட்டத்துக்கு எல்லாம் போயிடும். தயவு செய்து 2ஆம் ஆக்கள் 3ஆம் ஆக்கள் தலையிட்டு ஒன்றுமில்லா செய்கிறதுக்கு முதல்ல தயவு செய்து ஒவ்வொரு லண்டன் பொறுப்பாளராக இருந்தான, ஜெர்மனாக இருந்தான, நெதர்லாந்தாக இருந்தான, அனைத்து ஐரோப்பா நாட்டில் இருக்கிற பொறுப்பாளர்களும் உடனடியாக இதை பேசி முடிவெடுத்து விரைவில் சுவிஸுக்கு இருக்கிற பிரச்சனையை கலந்து மக்கள் மத்தியில் எல்லாம் சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து ரகுபதி அன்னைக்கு சொல்லக்கூடிய, நீங்கள் தவறு செய்துட்டீங்க ரகுபதி அண்ணன், நீங்கள் அன்னையை கண்டனா முதல்ல எல்லா கிளப் பொறுப்பாளரையும் கூப்பிட்டு கதைக்கு இப்படி ஒரு சம்பவம் இருக்குது, என்ன செய்யலாம்னு கேட்டுக்கணும். என்ன இயக்கத்தின் கொள்கை கட்டுப்பாடு உங்களுக்கு தெரிஞ்சு கொண்டும் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்து நீங்கள் இந்த முடிவெடுத்து செய்தது சரியான ஒரு குழப்பம். சரியான குழப்பத்துக்கண்டே கொண்டு விட்டது காரணம் ரகுபதி அண்ணன் உங்களோட ஒரு சரியான முடிவெடுக்காத ஒரு மூளை இல்லாத குழப்ப நிலைமை இன்றைக்கு நடைபெற்றுக்கிறவங்க. நீங்களும் குற்றவாளி. இதில் வந்து அந்த கிளைகளோ பொடிகளோ மற்றவையோ இல்லை. அப்போ இதில் குழப்பவாதியாக இன்றைக்கு இருந்து இந்த நிலைமையை கொண்டு வந்து விட்டு இன்றைக்கு நீங்கள் அவமானப்பட்டு 15 ஆண்டு காலம் நீங்கள் இந்த மக்களாண்டு வேலை செய்து விளக்கை செய்த நீங்கள் நேற்றைக்கு நீங்கள் அவமானப்பட்டு வெளியில் போகிறோன்னு எங்களுக்கு வேதனையாக தான் இருந்தது. ஆனால் வேறு வழி இல்லை. உங்களை பிடிச்சி வெளியில் விடுறதை விட வேறு வழி இல்லை. அன்றைக்கு நேற்றையால் நின்று செய்த வேலை நல்ல வேலையாது உங்களை பிடிச்சி வெளியில் விட்டது. ஏனென்றால் இந்த போலிகளோடு சேர்ந்து நீங்களும் போலி பயணத்தில் இறங்கிட்டீங்க. தயவு செய்து அவர் விரட்டுக்கும். அண்ணன் வரும் வரையும் நீங்கள் மௌனமாக இருந்தோன்னு உங்களோட குடும்ப பணியை பாருங்க. 15 ஆண்டு காலம் இன்றைக்கு செய்துட்டீங்க. இதே மாதிரி எத்தனை பேர் இன்றைக்கி இந்த மக்கள்கிட்ட மண் நிதி கண்டு இந்த அப்துல்லா வந்து இவ்வளோ காசுகளை வாங்கினவன், குலமண்ணையாக்களை எல்லாம் வாங்கி போட்டு இன்றைக்கு அந்த மக்களுக்கு எல்லாம் கைவிரிச்சு போட்டு 2009 ஓடி தலைமறைவான ஆட்கள் இன்றைக்கும் திரும்ப வந்து காசு கேட்டு கொண்டு இருக்கிறேன். அப்போ இதை நீங்கள் ஒரு உலகம் புரிஞ்சு கொள்ளணும். இன்றைக்கு இந்த கிளப் பொறுப்பாளர்கள் இவ்வளோ கஷ்டத்துக்கு இல்லை, இவ்வளோத்துக்கு நின்றுவங்க வேலை செய்தவங்க. எங்களுக்கும் முரண்பாடுகள் இருக்குது, அரசியல் ரீதியான முரண்பாடுகள் இருக்குது. ஆனால் நாங்கள் இந்த கிளையையும் இந்த அனைத்துலகத்தையும் எங்கிட்ட தமிழ் விடுதலை புலிகள் அந்த கட்டமைப்பையும் காப்பாற்றுறதுல நாங்கள் தெளிவாக நிற்கிறோம். தலைவர் சொன்ன போராட்டத்தில் தெளிவாக இருக்கிறோம். தலைவர் இருக்கிறாரோ இல்லையோ, வாராரோ இல்லையோ, ஆனால் விடுதலைக்கான போராட்டத்தை தனி மனுஷனாக நான் கொண்டு செல்கிறேன். ஒவ்வொரு விஷயங்களையும் முன்கூட்டியே நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போ இதை வந்து தயவு செய்து ஒரு ஒழுங்குக்கு எடுத்துக்கொண்டு நீங்கள் இந்த சுவிஸ் கிளைகள் இறங்குங்க. எல்லாரும் இறங்கி முழு செயல்பாட்டாளரையும் கூப்பிட்டு சரியான முடிவு எடுத்தோன்னா அடுத்த ஒரு பொறுப்பாளர் தெரிவு செய்தோம். எத்தனை பொறுப்பாளர் ரகு இருந்தது, ரகுவோ இல்லாட்டி என்ன ஒரு ஆளோ இல்லை ரகுக்கு ஒரு இன்னொருத்தர பொறுப்பாளரோ கொடுத்த ஒழுங்கு செய்து கிளியாக விட்டால் தான் செப்டம்பர் மாதம் ஜெனீவா திடல் சரியாக செயல்படும் என்று சொல்லிக்கொண்டு, கண்மூடித்தனமாக இருந்தீங்களே ரகுபதி என்ன செய்த இந்த துரோகம் என்று சொல்கிறதோ, இந்த அநியாயம் என்று சொல்கிறதோ, இந்த தேவையில்லாத வேலை என்றதோ, அதை விட மோசமாக இந்த கிளப் பொறுப்பாளர் நீங்கள் எல்லாரும் செய்ய போகிறீங்க. இந்த இடத்துல நீங்கள் விட்டீங்களாக இருந்தால் தயவு செய்து இறங்கி இதுக்கு ஒரு முடிவை பாருங்கன்னு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். தமிழர் தாகம், தமிழர் தாயகம். நன்றி, வணக்கம். நான் கஜன்.